அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பனா ஸித்னா இல்மா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூரத்துல் பக்ராவுடைய 62வது ஆயத். இதற்கு முன்னாடி பார்த்த ஆயத்துகளில் நம்ம பனி இஸ்ராயலர்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன அருட்கொடைகளை கொடுத்தான் அப்படின்னு பார்த்தோம். அவங்க அதை எப்படி எல்லை மீறினாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இந்த ஆயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா யூதர்களும் தப்பு கிடையாது, எல்லா பனி இஸ்ராயலர்களும் தப்பு கிடையாது அப்படிங்கிறத குறிப்பிடுறான். இந்த ஆயத்துக்குள்ள போகலாம். நிச்சயமாக அல்லதீன ஆமனு நம்பிக்கையாளர்கள், வல்லதீன ஹாது இன்னும் யூதர்கள், வன் நஸ்வாரா இன்னும் கிறிஸ்துவர்கள், வஸ்ஸாபிஈன் இன்னும் சாபிஈன்கள், மன் எவர் ஆமன நம்பிக்கை கொண்டார், பில்லாஹி அல்லாவை, வல் யௌமில் ஆஹிரி இன்னும் இறுதி நாளை, வ அமில இன்னும் செய்தார் சாலிஹன் நன்மையை, ஃபலஹும் அவர்களுக்கு, அஜுருஹும் கூலி அவர்களின், இந்த இடம் ரப்பிஹிம் அவர்களின் இறைவன், வலா இன்னும் இல்லை, ஹவுஃபுன் பயம், அலைஹிம் அவர்கள் மீது, வலா இன்னும் மாட்டார்கள், ஹும் அவர்கள், யஹ்ஸனூன் கவலைப்பட. இந்த ஆயத்துல நம்ம 4 குழுக்களை பார்க்க போறோம். அல்லதீன ஆமனு இவங்க யாரு அப்படின்னா நபிகள் நாயகத்தின் உம்மத் ஆன நம்ம தான். அடுத்து ஹாது. ஹாது அப்படிங்கிறவங்க யாரு? ஹாது அப்படின்னா யூதர்கள். எதனால இவங்களுக்கு ஹாது அப்படின்னு பேர் வந்ததுன்னா இதற்கு 2 ரீசன் இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா இவங்க தௌபா பண்ணி ரிப்பன் பண்ணி வந்ததுனால இவங்களுக்கு பெயர் ஹாது அப்படின்னு குறிப்பிடப்படுது. ஹாது எதனால என்ன தப்பு செஞ்சாங்க? அவங்க காளை கன்ற வணங்கினதுல இருந்து தௌபா கேட்டனால ஹாது அப்படின்னு குறிப்பிடப்படுறாங்க. 2வது ரீசன் என்ன அப்படின்னா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள்ல ஒரு பையன் பேரு யஹூத், அதனால அதன் சந்ததிகளை ஹாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவங்க பேசிக்கலா மூசா அலைஹிஸ்ஸலாம பிலீவ் பண்ணவங்க, தௌரா வேதத்தை ஃபாலோ பண்ணவங்க. 3வது வன் நசாரா. வன் நசாரா அப்படிங்கிறது யாரு அப்படின்னா கிறிஸ்துவர்கள். இவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம பின்பற்றினவங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பயங்கரமான கஷ்டமான நேரத்துல எனக்கு உதவியாளனா இருக்க போறது யாரு, என்னுடைய அல்லாவின் வேலையில உதவியா இருக்க போறவங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது, அன்சாரி இலல்லா அப்படின்னு கேட்கும்போது வந்தவர்களை கிறிஸ்துவர்கள், வன் நசாரா அப்படின்னு சொல்லுவோம். இந்த விஷயத்துல கருத்து வேறுபாடு நிறைய இருக்கு. இதுல என்ன கருத்து வேறுபாடு அப்படின்னா சிலர் என்ன சொல்றாங்க, இவங்க யூதர்கள்ல ஒரு செக்டார் அப்படின்னு சொல்றாங்க. சிலர் இவங்க நசாரால ஒரு செக்டார் அப்படின்னு சொல்றாங்க. சிலர் இவங்க தீ வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சிலர் என்ன சொல்றாங்கன்னா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம ஃபாலோ பண்ணவங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்கள சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மக்கள்ல இந்த 4 குழுமத்துல யாரெல்லாம் அல்லாவை நம்பிக்கை கொண்டு இறுதி நாளை நம்பிக்கை கொள்றாங்களோ அவங்க அதே போல சாலிகான நல்ல வேலைகளையும் அமல்களையும் செய்யறாங்களோ அவங்களுக்கு என்ன இருக்காதான்? பயமும் இருக்காதான், வருத்தமும் இருக்காதான். அப்போ 3 விஷயங்கள் நம்பிக்கை கொள்ளணும். யார் மேல? அல்லாவின் மேலையும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டிருக்காங்க. இந்த 4 மக்கள்ல இவங்க அல்லாவின் மீதும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டிருக்காங்க, சாலிகான நல்ல அமல்களை செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பயமும் கிடையாது, வருத்தமும் கிடையாது. ஒரு மனிதன் எப்ப பயப்படுவான் அப்படின்னா எதிர்காலத்தை பற்றி நினைக்கும் போது பயப்படுவான். நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படிங்கிறத நினைச்சு அவன் பயப்படுவான். அப்ப நாளை அப்படின்னா என்ன, எதிர்காலம் அப்படின்னா என்ன, இறுதி நாளில் நம்ம கை சேதப்பட்டுருவோமோ அப்படிங்கிற அந்த பயம் இந்த பர்சன்ஸ்க்கு இருக்காது. அதே போல் ஒரு மனிதன் எப்போ வருத்தப்படுவான் அப்படின்னா கடந்த காலம் நம்ம என்ன செஞ்சோம், நம்ம செஞ்சது தவறாக இருக்கு அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறது. அப்போ இப்பேற்பட்ட மக்களுக்கு, அல்லாவை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு, இறுதி நாளின் மீது நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு, சாலிகான நல்ல அமல்களை செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
இருந்தா பயமும் இருக்காது, மறுமையில பயமும் இருக்காது, இம்மையில வருத்தமும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய லெசன் என்னன்னா, அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்து இறுதி நாளையும் நம்ம நம்பிக்கை வைத்து ஒரு நல்ல அமல்களை செய்கிறோம் அப்படின்னா நமக்கு பயமும் இருக்காது, வருத்தமும் இருக்காது. அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா சொல்வதை போல இந்த 4 குழுக்கள்ல எல்லாருமே கெட்டவங்களும் கிடையாது, எல்லாருமே நல்லவங்களும் கிடையாது. ஆனா யார் ஒருத்தர் அல்லாவின் மீதும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை வைத்து நல்ல அமல்களை செய்கிறாங்களோ, அதை எல்லாம் அல்லாவிற்காகவே செய்கிறாங்களோ, அவங்களுக்கு இறுதியில பயமும் இருக்காது, வருத்தமும் இருக்காது. அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நம் அனைவருக்கும் தரணும் அப்படின்னு நம்ம துவா செய்வோம். இந்த ஆயத்துல இதனுடைய படிப்பினைகளை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்ம அனைவருக்கும் தரட்டும்னு துவா செய்யலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கஸீரா.